ஹலோ வணக்கம். இப்போ வந்து தடியங்காய் முருங்கைக்காய் சாம்பார் வைக்க போகிறோம். அடுத்து சேனக்கிழங்க வறுவல் பண்ண போகிறோம். சரியா? எல்லாமே வேக வச்சாச்சு. பருப்பு காய் எல்லாமே வெட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணுவோம். சட்டி சூடாகட்டும். சட்டி சூடாயிடுச்சு. இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். எப்போவுமே நான் வந்து சாம்பார் வைக்கும்போது காயவே தாளித்து விட்டு தான் நான் காயெல்லாம் வேக விடுவேன். இப்போ அதில் கொஞ்சம் கடலெண்ணெயும் கொஞ்சம் நல்லெண்ணெயும் சேர்த்துக்கிறேன். சேர்த்தாச்சு. இப்போ இதில் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கடுகு பொரியட்டும். அடுத்து கொஞ்சம் வெந்தயம், பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு 3 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கிறேன். அடுத்து ஒரு முருங்கைக்காய், ஒரு சின்ன பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன். வதக்குவோம். ஏற்கனவே பருப்பு கூட மஞ்சள் பொடி, காயப்பொடி, 2 சீரகம், 2 வெள்ளைப்பூடு, 2 சின்ன வெங்காயம் போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ காயை நல்லா வதக்கி விட்டுக்கணும். அடுத்து தடியங்காய், தக்காளி, ஒரு சின்ன துண்டு மாங்காய் கட் பண்ணி காயை நல்லா வதக்கி வச்சுருக்கேன். காய் கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் புளி, ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி. ஏன்னா இதில் மாங்காய் தக்காளி சேர்க்கறதுனால புளி வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றணும். அதனால் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ காய் கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டுட்டு காயை வேக வைக்கணும். இப்போ வந்து காய் வெந்துக்கிட்டு இருக்குது. இதில் நம்ம என்ன செய்கிறோம், கல்லுப்பு வேணுங்கிற அளவுக்கு, சாம்பாருக்கு வேணுங்கிற அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இப்போ வந்து கரைச்சி வச்சுருக்கிற புளியை இதோட சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்ச புளியை சேர்த்தாச்சு. இப்போ வந்து 1.5 ஸ்பூன் வத்தல் பொடி, அதை மட்டும் இதோட ஆட் பண்ணுறேன். வத்தல் பொடி மட்டும்தான். இப்போ வந்து வத்தல் பொடி சேர்த்தாச்சு. அவ்வளோதான். காய் வந்து இப்போ வேகட்டும். அவ்வளோதான். இப்போ வந்து மூடி போட்டு மூடி வச்சிடணும். ஒரு பக்கம் காய் வெந்துட்டுருக்கு சாம்பாருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி என்ன பண்ணுறோம், சேனக்கிழங்கு சிப்ஸை ரெடி பண்ணுறோம். அதுக்கு ஒரு குழிக்கரண்டிக்கு ஒரு 1.5 கரண்டி ஆயில் என்ன செய்யணும் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு சட்டி சூடு ஏறவும் ஆயில் காஞ்ச பிறகு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சேனக்கிழங்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சிப்ஸ் போடுறதுக்கு. எப்படின்னு காமிக்கேன் பாருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து சேனக்கிழங்க நல்லா சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி இதில் வந்து மிளகு, சீரகம், மஞ்சள், வத்தல், உப்பு பொடி இதெல்லாம் சேர்த்து என்ன செஞ்சுக்கணும்,
மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுக்கணும். இதில் வந்து தண்ணி சேரக்கூடாது. சேனக்கிழங்க நல்லா கழுவிட்டு ஈரம் போன அப்புறம் நல்லா வெட்டி அது கூட தான் இந்த பொடியெல்லாம் சேர்த்து என்ன செஞ்சுக்கணும், ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் இதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இப்படி மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டு வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே இதில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். எடுத்து பொரிச்சு வச்சுக்கலாம். இப்போ வந்து சட்டி சூடு ஏறட்டும், அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இப்போ வந்து சட்டி சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலாம், சிப்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். சிப்ஸ் நல்லா வேகட்டும். வெந்த பிறகு எப்படி இருக்குன்னு எடுத்துக்காங்க. இப்போ பாருங்க, சாம்பாருக்கு நல்லா காய் வெந்துட்டு இருக்குது. இப்போ காய் வந்து பாதி வெந்துருச்சு. இப்போ நம்ம இது கூட என்ன சேர்க்குறோம், பருப்பு சேர்த்துடலாம். குக்கரில் வேக வச்ச பருப்பை இது கூட சேர்த்துடலாம். பருப்பை குக்கரில் நல்லா கொள்ளைய வேக வச்சுருக்கேன். வேக வச்சு பருப்பை சேர்த்தாச்சு. இப்போ பருப்பு கூட சேர்ந்து ரெண்டும் வேகட்டும். இன்னும் கொஞ்சம் காய் வேகணும். வெந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி இலையை தூவி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சாம்பாரை இறக்கிக்கலாம். இதில் வந்து நான் வந்து வத்தல் பொடி மட்டும்தான் சேர்ப்பேன். எக்ஸ்ட்ரா சாம்பார் பொடி எதுவுமே சேர்க்க மாட்டேன். காயோடு சேர்ந்து அது டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பக்கம் சிப்ஸு ரெடி ஆகிட்டு சேனக்கிழங்கு சிப்ஸு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் சிப்ஸு வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் கலர் வந்தோடனே நல்லா முறுமுறுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வேகணும், இன்னும் கொஞ்சம் அதுவும் வேகணும். சரி, வச்சு இப்போ பாருங்கள், சிப்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை வந்து ஒரு கடாயில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, சிப்ஸ் எப்படி சத்தம் கேட்பாங்க, முறுமுறுன்னு. பாருங்க சிப்ஸ் எப்படி இருப்பாங்க. இப்போ அடுத்த பேட்சை போட்டுக்கலாம் சிப்ஸ். கிண்டி விட்டு ஒரு பாட்டுக்கு வேகும். வெந்த பிறகு அடுத்த பேட்ச்சு எடுத்துக்கலாம். சாம்பார் இங்கே கொதிச்சிட்டு இருக்குது. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம வந்து சாம்பாரில் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு சாம்பாரை சிம்மில் போட்டுடலாம். அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதை மேலே செஞ்சுக்கலாம். சிம்மில் போட்டோன்னா கொஞ்சம் இந்த சாம்பார் வத்த விட்டு நம்ம இறக்கி வச்சுக்கலாம். சாம்பார் ரெடி. பாருங்க, சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. காயெல்லாம் நல்லா வெந்து, முருங்கைக்காய் எல்லாம் நல்லா வெந்து, மாங்காய் எல்லாம் சேர்ந்து சாம்பார் டேஸ்ட்டாக இருக்குது. அவ்வளோதான், சாம்பார் ரெடி. சாம்பார் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சேனக்கிழங்கு சிப்ஸ் எப்படி
முறுமுறுன்னு இருக்கு பார்த்தீங்களா? ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூடாக சாம்பார், சேனக்கிழங்கு சிப்ஸு, சாதம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். நல்லா முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லா காயும் போட்டு, தடியங்காய் எல்லாம் போட்டு சாம்பார், சேனக்கிழங்கு சிப்ஸு, சுட சுட சோறு ரெடி ஆகிருக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.